வாழைப்பூவா ச்சே கசக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட கசப்பு தன்மையோ துவர்ப்பு தன்மையோ தெரியவே தெரியாது. நல்ல சுட சுட சாப்பாட்டில் இந்த கூட்டு போட்டு மேலே நெய் கொஞ்சம் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல வாழைப்பூவை நல்லா பொடிசாக நறுக்கி கொஞ்சம் தண்ணியில் உப்பு கலந்து இந்த வாழைப்பூ போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. இதுதான் அந்த கசப்பு தன்மையை நம்மளுக்கு போக வைக்கும். அப்புறம் கொஞ்சமாக துவரம்பருப்பு அப்புறம் பாசிப்பருப்பு இது ரெண்டையும் நான் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு அதில் ஒரு பழுத்த தக்காளி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் 4, 5 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சு மசிச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நறுக்கிய வெங்காயம் பொடிசாக நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழைப்பூவை நல்லா வெடிக்கட்டி இதில் சேர்த்து அது கூட கொஞ்சம் உப்பு கலந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. தண்ணி நீங்கள் ஊற்றவே வேண்டாம். ஏன்னா வாழைப்பூலேருந்தே நம்மளுக்கு தண்ணி நல்லா விடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் அப்படியே விட்டுடுங்க. அந்த தண்ணியிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வாழைப்பூ வெந்துடும். கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த கசப்போ துவப்போ தெரியவே தெரியாது. இந்த டைம்லேயே நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற அந்த பருப்பை அப்படியே இதில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. இதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய், ரொம்ப தேங்காய் எடுக்க வேண்டாம், கொஞ்சமாக தேங்காய் அது கூட சீரகம், இது ரெண்டும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் சேர்க்குறது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். ஆனால் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இந்த தாளிப்புமே ரொம்ப டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் சேருங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை அது தலையிலேயே கொட்டுங்க. செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.